சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சொல்ல கேட்காம என்ன அப்படி பிரச்சனை பண்ண? உள்ள போகாதே சொன்னல. நீ எப்பமா வந்த? என்ன ஆச்சுமா? இல்ல தேவி, அக்காவோட நிச்சயத்துக்கு அழைக்கலான்னு வந்தோம். வந்த இடத்துல ஏதேதோ பேசி இப்படி ஆயிடுச்சு. சரிம்மா, நீ அண்ணனை கூட்டிட்டு முதல்ல போமா, மத்ததுல அப்புறமா பேசிக்கலாம். சரி, நீ பாத்துக்க. சரிம்மா. அந்த பொம்பளைய வாய மூட சொல்லு. ஏங்க, உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியவே புரியாதா? எங்க இருந்துங்க வருது உங்களுக்கு இவ்ளோ கோவம்? நம்ம வீட்டு பொண்ணு அங்க வாழ்றாங்கற நினைப்பு கொஞ்சமாவது இருக்கா இல்லையா? ஏற்கனவே அந்த வேத வழியால கோவத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். நீயும் பேசி என்ன வெறுப்பேத்தாத. ஏய், நான் என்ன வேணும்னா போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்தேன்? அந்த பொம்பளை என்னென்ன பேசினா தெரியுமா? நான் தேவியை பத்தி யோசிக்கல, அவ வாழ்க்கைய பத்தி கவலைப்படலன்னு சொல்றியே, அவளுக்கு சேர்த்து தாண்டி பேசிட்டு வந்திருக்கேன். 5 ரூபா பணமா இருந்தாலும் அதை உழைச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க நாம. என் தங்கச்சிங்க என்ன பணத்துக்கு ஆசைப்படுறவளுங்களா? அண்ணே, ஆமா, நான் கோவப்படுறது மட்டும் தப்புன்னு சொல்றல, அந்த பொம்பளை பேசினால அது தப்பு இல்லையா? டேய், அவங்க ஏதோ வாய்க்கு வந்தது பேசிட்டு போறாங்க. பதிலுக்கு பதில் நீயும் பேசுனா தேவியோட வாழ்க்கை என்னடா ஆகுது? என்னமா ஆகும்? இத பாரு, இனிமே அந்த பொம்பளையோட ஆட்டம் எல்லாம் மாப்பிள்ளை கிட்ட செல்லாது. நாம சம்மந்தி குடும்பம் பொறுத்து போறதுனாலதான் அதுக்கு அந்த பொம்பளை கால்ல போட்டு மிதிக்காத குறைய நம்மள அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கு. இத பாரு, யாராவது ஒருத்தராவது எதிர்த்து கேள்வி கேட்கணும். அப்பதான் அடுத்த முறை பேசும்போது நம்மள அவமானப்படுத்துறோமேன்ற பயம் இருக்கும். வார்த்தையும் பார்த்து விடுவாங்க. அந்த பஜாரி பேசுற பேச்சுக்கு அவளை வெட்டாம விட்டான் பாத்தியா? சந்தோஷப்பட்டுக்கோ. ஐயோ, என்ன சொல்லி உனக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலடா. மா, ஏய் யானைக்குட்டி, என்னடா பண்ணிட்டு இருக்க? இரு, நான் உனக்காக ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். கெஸ் பண்ணு பாப்போம். உன் ஃபேவரட் சாக்லேட். தேங்க்ஸ் அத்தை. அம்மா, கையில் சிஸ்டர் வராங்க. மூர்த்தி, கையலுக்கு அங்க நடந்த பிரச்சனை எதுவும் தெரிய வேண்டாம், புரிஞ்சுதா? அத்தை, நீங்க எப்பெல்லாம் எனக்கு சாக்லேட் கொடுத்தாலும் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுவேன்ல. இப்ப நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லவா? அனு, சொல்லுடா, என்ன விஷயம்? வாங்க. வா. அனு, ஹோம்வொர்க் பண்ண சொன்னல, பண்ணாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ அண்ணி, அண்ணி வா. அண்ணி, ஹோம்வொர்க் எழுத. அண்ணி, அண்ணி ஒரு நிமிஷம் இருங்க. அனு ஏதோ சொல்ல வந்தா. என்னாச்சுடா? கையில் அவ பெருசா என்ன சொல்லிட போறா? ஸ்கூல்ல மிஸ் அத சொன்னாங்க இத சொன்னாங்கன்னு சொல்லி உன் டைம் வேஸ்ட் பண்ணுவா. நீ போய் உன் ஹோம்வொர்க் எழுது போ. அண்ணி, அண்ணி இருங்க அண்ணி. சொல்லுடா, என்ன சொல்லணும்? அத்தை, இவங்க எல்லாரும் சேர்ந்து எங்க அப்பாவை திட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஏமா? தேவி அத்தை வீட்ல ஒரு குண்டு பாட்டி இருப்பாங்கல்ல, அவங்க பேரை சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் நீங்க வந்ததை பார்த்துட்டு உங்களுக்கு அந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி, ஒண்ணும் இல்ல, நீ போ. என்னம்மா பிரச்சனை? அதெல்லாம் எதுவும் இல்ல கையல். நம்ம மூர்த்திக்கு வேலை பாக்குற இடத்துல ஏதோ பிரச்சனையா, அத பத்தி பேசிட்டு இருந்தோம். நீ போய் கை கால் கழுவிட்டு வா. அனு கிடையாதுமா, ஏதாவது சொல்லி என்ன ஏமாத்துறதுக்கு. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அதான் ஒண்ணு இல்லன்னு சொல்றேனே கையல். இரு மூர்த்தி, என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல கையல், நீ டயர்டா வந்திருப்ப, முதல்ல போய் ரெஸ்ட் எடு. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? அக்கா, அம்மாவும் அண்ணனும் தேவி வீட்டுக்கு போய் உங்க நிச்சயதார்த்தத்தை சொல்ல போனாங்க. போன இடத்துல
பண்ணேன்னு கோவத்துல பேசிட்டு வந்ததால தேவி வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு அம்மாவும் அண்ணியும் அண்ணனை திட்டிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவீங்கன்னு தான் நாங்க சொல்லாம மறைக்க நினைச்சோம். ஏய் ஏய் என்ன மூர்த்தி இதெல்லாம்? அந்த அம்மா கிட்ட கோவப்பட்டு வார்த்தையை விடாதன்னு எத்தனை வாட்டி நீ சொல்லிட்டு என்ன இருக்க? கையல் புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்க? தேவி விக்னேஷ் ஆசைப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனா அந்த பொம்பளை பணத்துக்காக என் பையன்கிட்ட ஒட்டிக்கிட்டான்னு பழி போட்டுக்கிட்டு இருக்கா. இது பாரு, கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இதேதான் பேசிக்கிட்டு இருக்கு. ஆனா இப்போ நீயும் பணத்துக்காக தான் ஏழுல கல்யாணம் பண்ணிக்க போற தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு நான் சும்மா வந்தேன்னா நான் உன் கூட பிறந்ததுக்கு அர்த்தம் இல்ல. ஐயோ மூர்த்தி, பணத்துக்காக ஏழுல கல்யாணம் பண்ணிருக்கணும்னா அதை எப்பயும் நீ பண்ணிருப்பியே. என்னை ஏத்துக்க கையில எழில் உன் பின்னாடி வந்தப்ப கூட உன் மனசுக்கு பிடிச்சிருந்தும் எதுக்காக அந்த காதலை விரட்டி விட்ட? நம்ம குடும்பத்துக்காக தானே.